தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு குர்ஆன்ல சில ஆராபிகள், காட்டு அரபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு நாங்கள் பூர்த்தியான ஈமான் கொண்டோம் என்ற சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காட்டரபிகள் இஸ்லாத்தை தழுவினத்துக்கு பின்னால வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, காலத்தில் அராபு ஆமன்னா, நாங்கெல்லாம் பூர்த்தியான ஈமான் கொண்டோம் என்பதாக அந்த காட்டரபிகள் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்புறான். யா ரசூலல்லாஹ், அந்த காட்டரபிகளை பார்த்து நீங்க சொல்லுங்க, கூலு அஸ்லம்னா, நாங்க பூர்த்தியான ஈமான் கொண்டோம் என்று நீங்க செல்லவானம், நீங்க சொல்லுங்க அஸ்லம்னா, நாங்க இப்பதான் இஸ்லாத்தை தழுவிருக்கிறோம் என்பதாக சொல்லுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே அந்த காட்டரபிகளோட விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிஹிம், இன்னும் அந்த ஈமானுடைய ஆழம் அவர்களுடைய உள்ளத்துல இறங்கவில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் ஈமான் என்று வரக்கூடிய நேரத்துல அதுக்கு வச்சிருக்கக்கூடிய கிரைட்டீரியா என்னென்றா, நாங்க எல்லாம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லியிருக்கிறோம் தானே. எனவே நாங்க மூமின்கள், முஸ்லிம்கள், யாரெல்லாம் கலிமாவை சொல்லலையோ அவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்பதாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் என்று பேசக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு கிரைட்டீரியாக வச்சிருக்கிறது. உங்களோட ஈமான் யாருடைய ஈமான போல இருக்கணும், உங்களோட ஈமான் யாருடைய ஈமான போல இல்லாம இருக்கணும் என்று வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, காஃபிர்களை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட ஈமான் யாருடைய ஈமான போல இருக்கணும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களோட ஈமான தான் எங்களுக்கு ஒரு கிரைட்டீரியாவாக, எங்களுக்கு ஒரு மியார் ஸ்டாண்டர்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்களோ நீங்களும் உங்களோட உள்ளத்துல அப்படியா கொண்ட உறுதியான ஈமான உண்டாக்கிக்கோங்கோ என்பதாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எதுவரை காட்டின் ஈமான்ல யகீன் எனக்கும் உங்களுக்கும் உண்டாக இல்லையோ அதுவரை காட்டின் எனக்கு நன்மைகளை செய்வதற்கும் கஷ்டமாக இருக்கும், பாவங்கள்ல இருந்து என்னைய பாதுகாப்பதற்கும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஈமான் இருக்கும் தான், ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு லைட் இருக்குது, அந்த லைட் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணக்கூடிய நேரத்துல சரியான அமைப்புல சப்ளை பண்ணப்படாத பட்சத்துல அது டிம்மாக தான் இருக்கும். அது பத்தி கொண்டிருந்தாலும் வெளிச்சம் போதாது, அந்த ரூம்குள்ள உள்ள சாமான்கள் எல்லாமே தெளிவாக விளங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா எலக்ட்ரிசிட்டி சரியான அமைப்புல சப்ளை பண்ணினதுக்கு பின்னால அதே பல்ப் தான், அதே வோல்டேஜ் தான், ஆனா அது இன்னும் பிரகாசமாக பற்றக்கூடிய நேரத்துல தான் அந்த ரூம்குள்ள உள்ள விடயங்கள் எல்லாமே தெளிவாக விளங்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே வெளிச்சத்திலையும் கூடுதல் குறைவுதல் இருக்கதான் செய்யும். ஆனா அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட நம்பிக்கை என்று வரக்கூடிய நேரத்துல ஒன்றிருக்கிறது ஈமான், இன்னொன்றிருக்கிறது யகீன். உதாரணத்துக்கு ஒருவர் இருக்கிறாரு, அவர் சரியான அமைப்புல குறிப்பாத்து ஈட்டி அடிக்கக்கூடியவராக இருக்கிறார், குறிப்பாத்து ஈட்டி அடிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார், ரொம்ப பிரபலியமானவர், எல்லாமே அவரை பத்தி பேசிக்கொள்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, எங்கட மஹல்லால இந்த பேர் உள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் ஈட்டி ஒன்று அடிச்சாருண்டா ஒரு நாளும் குறி தவறாது, எல்லாமே பிரபலியமாக பேசிக்கொண்டேதான் இருக்கிறாங்க அவரை பத்தி. எல்லாத்துக்கும் அவரை பத்தி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யகீன் என்று சொல்றது, உறுதியான நம்பிக்கை என்று சொல்றது, அதை விட ஒரு ஸ்டெப் நாங்க முன்னுக்கு போகணும். உதாரணத்துக்கு ஒரு புட்டுவத்துல ஒருத்தரை உட்கார வைக்கிறது, அவருடைய தலையில எப்பல வைக்கிறது, அதுக்கு பின்னால் அந்த குறி வச்சு ஈட்டி அடிக்கக்கூடியவருக்கு நாங்க சொல்லணும், சரி இப்ப
இவருடைய தலைக்கு மேல உள்ள ஆப்பிளுக்கு சரியா குறிப்பாட்டு அடிங்க. இந்த நேரத்தில் அந்த புட்டுவத்துல போயிட்டு உட்காரக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குதுண்டா, வெறும் நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்க எல்லாம் வாயால பேசிக்கொண்டே இருந்தோம், இவருக்கு குறி தவறாது, இவர் நல்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுத்தவர், குறி வச்சு அடிச்சாருண்டா ஒரு நாளும் மிஸ் ஆகாது, இவ்வளவு எல்லாம் வாயால பேசிக்கொண்டிருந்தோம். சரி, யாரு தயார் அந்த புட்டுவத்தில் உட்கார்ந்து அந்த அப்பல தலையில வச்சு கண்ணை திறந்து கொண்டு, இப்ப சரி நீங்க ஈட்டி அடிங்க, நான் உங்களே உறுதியான அமைப்புல நம்புறேன் என்று தலையை கொடுக்கிறதுக்கு யாரு தயார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் பேசிக்கொள்வோம் என்ன, அல்லாஹ் தான் படைத்தவன், அல்லாஹ் தான் பரிபாலிக்கிறவன், அல்லாஹ் தான் ரிஸ்க தரக்கூடியவன், அல்லாஹ் தான் வானத்தை படைச்சான், அல்லாஹ் தான் பூமியை படைச்சான், லாபத்தை தாரவன் அல்ல, நஷ்டத்தை தாரவன் அல்ல, உயிரை தாரவன் அல்ல, மௌத்த தாரவன் அல்ல, நோயை தாரவன் அல்ல, சுகத்தை தாரவன் அல்ல, வசதியை தாரவன் அல்ல, ஏழையாக்குறது அல்ல. இதெல்லாம் வாயால பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யகீன் என்று சொல்றது என்னென்றா, இதுல உறுதியான நம்பிக்கை எங்க உள்ளத்துல வாரது. உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, அது ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையின் பிரகாரம் தான் நடக்கும். எனவே ரப்புல் ஆலமீனுடைய கட்டளைகளுக்கு நான் 100% வழிபடுவேன் என்ற அந்த நம்பிக்கையோட முன்னுக்கு வாரது இருக்குது. இதுக்கு பேர் தான் யகீன். எனவே நாங்க வாயால பேசிக் கொண்டிருக்கிறோம், இவர் ஈஸி அடிப்பார், இவருக்கு குறி தவறாது, எல்லாமே இந்த ஈமானுடைய லெவல்ல தான் இருக்கிறோம். ஆனா சரி, நான் அந்த புத்துவத்துல போயிட்டு உட்கார்றேன், என் தலைக்கு மேல நான் அந்த அப்பலை வைக்கிறேன், கண்ணை திறந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன், அவருக்கு ஈட்டி அடிக்க சொல்லுங்க, அவர் சரியாதான் அடிப்பார் என்றது இருக்குது. அதுதான் யகீனுடைய தரஜா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல ஒரு மனிதன் அமல்களை செய்யறதாக இருந்தாலும், பாவங்கள்ல இருந்து தன்னை பாதுகாக்கிறதாக இருந்தாலும், அந்த ஈமான்ல எந்த அளவுக்கு யகீன் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவருடைய வாழ்க்கையில அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக வாழ்வார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த காலத்தில் உள்ள கலீஃபா அமீருல் மோமினின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நோய் விசாரிக்க வரார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு எல்லாமே பொம்பளை புள்ள இல்ல. இந்த நேரத்தில் அவர் வந்து பாக்குறாங்க, கலீஃபா வந்து பார்க்கக்கூடிய நேரத்துல அவர் கடைசி கட்டத்தில் இருக்கிறார், பொம்பளை புள்ளையில தான் விட்டுட்டு போறார். எனவே ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க, சும்மா யோசிங்க, நாட்டுடைய பிரசிடென்ட் ஒருவருக்கு சொல்றாரு, நீங்க பயப்படவானம், நீங்க மௌத்தாகினாலும் உங்களோட முழு ஃபேமிலிய எங்கட ட்ரெஷரிக்கு கீழே கொண்டு வரோம், எங்கட கவர்மெண்டால் உங்களோட ஃபேமிலியை நாங்க அதுக்கு போற கவனிப்போம், நீங்க நிம்மதியா இருங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று சொன்னா நானும் நீங்களும் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த பிரசிடென்டுடைய வார்த்தையுடைய நம்பிக்கை எங்கட உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சிருப்பதின் காரணமாக அப்படி பிரசிடென்டே பொறுப்பெடுக்கிறார். நான் மௌத்துக்கு முன்னால் இப்படி ஒரு விஷயத்தை காண்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த வார்த்தைகளை சொன்னாங்களோ, நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை, உங்களோட முழு ஃபேமிலிய நாங்க கவர்மெண்டால பொறுப்பெடுக்கிறோம் என்று சொன்ன நேரத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னது, அமீருல் மோமினின் கலீஃபா, நீங்க அவ்வளவு சிரமப்பட வேண்டிய தேவையில்லை, என்ற வீட்டில் உள்ள எல்லா பெண்களும் சூரத்துல் வாக்கிஆ ஓதுறாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த வீட்டில சூரத்துல் வாக்கிஆ ஓதுறாங்களோ அந்த வீட்டுக்கு ஒரு நாளும் பஞ்சம் வராது, வறுமை வராது, ஃபக்ர் வராது. எனவே நீங்க உதவி செய்ய வேண்டிய தேவையில்லை என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது ஈமானுடைய யகீன். எவ்வளவு தைரியம் உள்ளத்துல இருக்குது. ரப்புல் ஆலமீன் பிரசிடென்ட் பொறுப்பெடுக்கிறது இல்லவான, எனக்கு என்ற ரப்பு பொறுப்பெடுக்கிறது அதை விட சிறந்தது என்பதான். அது எனக்கு உள்ளத்துல நம்பிக்கை இருக்குது. என் சூரத்துல் வாக்கியாவுடைய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா பிரசிடென்டுடைய நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்புக்கு வீசக்கூடிய நேரத்துல வாரது மலாய்க்காமார்கள், இங்க வந்தது மனிதர். ஆனா அந்த இடத்துல வாரது யாரும் மலாய்க்காமார்கள் வந்து கேட்கிறாங்க, இப்ராஹிம் வானத்துல வீசிப்பட்டு பறந்து கொண்டு வாரார். இந்த நேரத்துல இப்ராஹிம் ஏதாவது உதவி இருக்குதா, உதவி செய்யணுமா? அந்த நேரத்துல சொன்னதும், எனக்கு உங்களின் பக்கம் எந்த தேவையும் இல்லை, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், ஏந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த வார்த்தை அல்லாஹ்க்கு பிடிபட்டுட்டு அல்லாஹ் நேரடியாக நெருப்புக்கே அல்லாஹ் சொல்றான், யா நார் கூனி பரதம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஏ நெருப்பே நீங்க இப்ராஹிமின் மீது சலாமத்தான முறையில நடந்துக்கோ. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எப்ப ஈமானுடைய யகீன் உண்டாகுமோ அந்த மனிதன் ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து நேரடியான உதவிகளை பெற்றுக் கொள்வார். அவருடைய அமல்கள் அதிகரிச்சு கொண்டே போகும். ஏன் அவருக்கு தெரியும், நான் தஹஜ்ஜுத் தொழுந்தா எனக்கு இவ்வளவு பெரிய கூலி இருக்குது, நான் காலையில மாலையில zikr செஞ்சா என்னுடைய இடப்பட்ட நேரங்கள் அல்லாஹ் பொறுப்பெடுப்பான், நான் ஸலாத்து துஹா 6 ரக்காத் தொழுந்த நின்றா அந்த முழு நாளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பொறுப்பெடுக்கிறான். நான் படுக்கிறதுக்கு முன்னால அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்துல நான் வித்ர் தொழுந்தேன் என்றா ஒரு கடனாளியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைய மௌத்தாக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபி பஜார்ல இருக்கிறாங்க, ஓடிக்கொண்டு வந்து சொல்றாங்க, உங்களோட ஏரியா 10, உங்களோட வீடு 10 என்பதா. அந்த நேரத்துல சஹாபி என்ன சொல்றாங்க, மஹ்தரகத் மஹ்தரகத், என்ன வீடு 10 என்பதா. அட கண்ணால பார்த்துட்டு வந்து சொல்றோம் 10. ரெண்டாவது ஆள் சொன்னாங்க இல்ல 10. மூணாவது ஆளும் வந்து சொல்றாங்க, முழு நெருப்பும் உங்களோட ஏரியாவை ஃபுல்லா சுத்தி பத்தி கொண்டுதான் இருந்துச்சு, ஆனா அந்த நெருப்பு உங்களோட வீட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை கேட்டாங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை எங்கால வந்துச்சு? சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ படிச்சு தந்தாங்க, யாரு காலையில மாலையில அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக தவக்கல்து வ அன்த ரப்புல் அர்ஷில் அஸீம் மா ஷா அல்லாஹு கான் வ மா லம் யஷா லம் யகுன். அந்த துஆவை அப்படியே ஓதி காட்டுறாங்க. சொல்றாங்க, இந்த துஆவை ஓதினா அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை உறுதியாக எனக்கு தெரியும். எனவே ஈமான்ல யகீன் என்று சொல்வது இதுதான். எப்பல தலைக்கு மேல வச்சு இப்ப நீங்க அடிங்க, எனக்கு தெரியும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. எனவே துஆவை ஓதிட்டார், எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் எப்படியும் பாதுகாப்பதான் செய்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே பாதுகாப்போனுமா அதுவும் ஈமானோட சம்பந்தப்பட்டது. பரக்கத்தோனுமா ஈமானோட சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையுடைய லேசு ஓனுமா ஈமானோட சம்பந்தப்பட்டது. எப்ப அல்லாஹுடைய ரசூல், எப்ப அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தந்த விடயங்களை உறுதியான அமைப்புல நாங்க செஞ்சு கொண்டு போவோமோ ரப்புல் ஆலமீன் நிலைமைகளை சீராக்கி கொண்டே போவார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரத்தத்தை காணாம ஒரு நாளும் நாளை கழிக்க மாட்டார். யார சரி கொலை செய்யதான் ஓணும். அவர் அவ்வளவு மோசமான ஒரு அரசராக இருந்தார், கவர்னராக இருந்தார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அலபிக்கிறாங்க. அலபிச்சதுக்கு பின்னால அனஸ் இப்னு மாலிக் சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுஹ்பத்ல 10 வருடங்கள் இருந்தவர். இவரோட இப்ப சேலஞ்ச் பண்ண போறாரு யாரு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஆக பயங்கரமான கொடிய ஒரு அரசராக இருந்தவர், ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை காணாம தூங்காதவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு ஆட்களுக்கு செல்லாங்க, இந்த குதிரைகளை காட்டிட்டு வாங்க. எல்லாம் குதிரைகளை பார்த்துட்டு வந்த பிறகு கேட்கிறாங்க, உங்களோட வாழ்க்கையில் இப்படி கண்டிருக்கிறீங்களா? சொன்னாங்க, நான் இதுக்கு அப்பன் கண்டிருக்கிறேன்னு. கேட்டாங்க, ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க, 3 வகையான மக்கள் இருப்பாங்க. உலகத்துல தன்னுடைய பிரயாணத்துக்காக வேண்டி குதிரைகளை வளர்ப்பாங்க, அவங்களுக்கு உலகத்துல பிரயோசனமா இருக்கு, மாகரத்தில் ஒன்றும் இல்லை. சிலவங்க இருப்பாங்க, அவங்க உலகத்துல பெருமைக்காக வேண்டி குதிரைகளை வளர்ப்பாங்க. அந்த குதிரைகள் இருக்குது, அந்த குதிரைகள் அவர்களை நரகத்துக்கு கொண்டு போகும். 3வது ஆட்கள் இருக்கிறாங்க, அல்லாஹுடைய பாதையில போவதற்காக வேண்டி குதிரைகளை வளர்ப்பாங்க. அந்த குதிரைகள் அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். ஏ ஹஜ்ஜாஜே, நீங்க இந்த 3 கூட்டத்துல அந்த பெருமைக்காக வேண்டி குதிரைகளை வளர்க்கக்கூடியவர், இது உங்களை நரகத்துக்கு தான் கொண்டு போகும் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் எவ்வளவு பட்டன் பூச பார்ப்போம், ஜாயா இருந்துச்சு, மஷா அல்லா, சரியான பசந்து, உங்களுக்கு தான் இப்படி செய்யலும், என்ன சரி சொல்லி தப்பிட்டு வரையலுமா என்று யோசிப்போம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு கோபம் வைத்துட்டு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா கொஞ்சத்துல நடுங்குறதுக்கு ஆரம்பிக்கிறார். கேட்டாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு நீங்க என்ன ஓதுறீங்க? சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த துஆவை படிச்சு தந்தாங்களோ அந்த துஆவை நான் ஓதிருக்கிறேன், உன்னையால எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்பதா. சொன்னாங்க, எனக்கும் அந்த துஆவை படிச்சுட்டா. சொன்னாங்க, 10 வருடங்கள் ரசூலுல்லாஹ்க்கு ஹித்மத் செஞ்சதுக்கு பின்னாலதான்
அந்த ரசூலுல்லாஹ் எனக்கு துஆவை படிச்சு தந்தாங்க, அந்த துஆவை படிக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை என்பதா சொல்லிட்டு தைரியமாக திரும்பிட்டு வாராங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நடுங்கி கொண்டே இருக்கிறார். கடைசி சக்கராத் மவுத்துடைய நேரம் வருவது. அந்த நேரத்துல பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, அனஸ் நீங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த மஜ்லிஸ்ல அந்த சபையில் இருக்கக்குள்ள ஒரு துஆ ஒன்ன பத்தி சொன்னீங்க, அந்த துஆவை எனக்கு படிச்சுட்டாங்களே. சொன்னாங்க, நீ அதை படிக்கிறதுக்கு தகுதியானவன், நீ எனக்கு எவ்வளவு ஹிதுமத் உதவி செஞ்சிருக்கிறாய் என்று அந்த துஆவை படிச்சு கொடுக்கிறார். பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி வ தீனி, பிஸ்மில்லாஹி அலா அஹ்லி வ மாலி வ வலதி வ பிஸ்மில்லாஹி அலா மா அஅதானி அல்லாஹ். இப்படி நீ இந்த துஆ சொல்றாங்க, இந்த துஆவை படிக்கிறதுக்கு நீ தகுதியானவன். நான் என்ன சொல்ல வாரேன், நானும் நீங்களும் இந்த துஆவை பாடமாக்கலாம், மனனம் செய்யலாம், ஓதலாம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தேவை என்ன தெரியுமா? இந்த ஈமான்ல யகீன் எங்கட உள்ளத்தில் உண்டாகும். எப்ப ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வான், அந்த ஈமான்ல எப்ப யகீன் உண்டாகுமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீனுடைய உதவிகள் நிச்சயமாக எங்களுக்கு வரதான் செய்யும். எனவே ஆக முக்கியம் எங்களோட அமல்களை சீராக்குறது. ஏன்னா இல்மு மாத்திரம் போதாது, இல்மு மாத்திரம் போதாது ஒரு மனிதனை அமல் செய்வதற்கு. ஒரு மனிதன் அமல் செய்வதாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அந்த இல்முல ஈமான் கட்டாயம் தேவை. ஒரு சஹாபி வாராங்க, வந்துட்டு சொல்றாங்க, யாரும் எனக்கு ஜினா செய்யணும் என்பதா. அவருக்கு ஜினா ஹராம் என்று தெரியாம இல்ல, ஜினா ஹராம் என்று தெரியும். ஆனா ஜினால இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஈமான்ல பலகீனம் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இது ஹராம், நீ செய்யக்கூடாது என்று சொல்லல. ஏனென்றால் அது ஹராம் என்ற இல்ம் அவருக்கு இருந்துச்சு. எனக்கும் உங்களுக்கும் வட்டி ஹராம் என்று தெரியாதா? களவெடுக்கிறது ஹராம் என்று தெரியாதா? பெண்கள் மஹரம் இல்லாத பெண்களை பார்த்து ருசிக்கிறது ஹராம் என்று தெரியாதா? எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு ஹராமான விடயங்கள் நாங்க விளங்கியிருக்கிறோம். ஆனா ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்றா அந்த ஹராத்துடைய இல்ம், அந்த ஹராத்துடைய அறிவு எங்களுக்கு இல்லாம இல்ல. அறிவு இருக்குதுதான், நாலேஜ் இருக்குதுதான், ஆனா அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஈமான் இல்லாததுதான் பிரச்சனை. அதுதான் வாஜிபான ஈமான் என்று வரக்கூடிய நேரத்தில் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன் தஹ்ஜுஸஹு அன் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை விட்டும் அவரை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஈமான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது கட்டாயம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹராம் என்றது எங்களுக்கு தெரியும் தான், அந்த அறிவு எங்களுக்கு இருக்குதுதான். ஆனா ஈமான்ல பலகீனம், அது சுற்றி அந்த ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இல்ம் என்று செல்றது இருக்குது, நாலேஜ் என்று செல்றது இருக்குது. அது ஒரு கார்ட லைட்ட போல. கார்ட லைட் இருக்குது, அந்த கார்ட லைட் வந்து பிளாஷ் லைட், எவ்வளவு வெளிச்சம் கூட இருந்தாலும் பார்க்க மட்டும்தான் இருக்கு. வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போறோம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நடுவுல ஒரு நாய் ஒன்று பாயுது, அல்லது ஒரு மனிதன் ஒன்று ரோட கிராஸ் பண்றார், அல்லது முன்னுக்கால இன்னொரு வெஹிக்கல் ஒன்று வருவது. இந்த நேரத்துல லைட்டால நல்ல விளங்குது, என்ன நடக்க போகுது என்றது நல்ல விளங்குது. ஆனா வாகனத்தை நிப்பட்டணும். அந்த வாகனத்தை நிப்பட்டுறதுக்கு லைட் மட்டும் இருந்து போதாது, பிரேக் கட்டாயம் இருக்கிறாங்க. எப்ப பிரேக் இல்லையோ லைட்டால எல்லாம் விளங்கும். நாய் பாயிறதும் விளங்கும், மனிதன் கிராஸ் பண்றதும் விளங்கும், முன்னுக்கால வாகனம் வாரதும் விளங்கும். ஆனா பிரேக் அடிச்சுக்கொள்ள, பிரேக் இல்லாட்டி இந்த நேரத்துல போயிட்டு முட்டிப்படதான் செய்வார். எனவே இந்த பிரேக் இருக்குது, இந்த பிரேக் தான் ஈமான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது ஹராம், இது ஹராம், இது ஹலால் எல்லாமே தெரியும் தான். ஆனா இந்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிரேக் என்றதும் ஈமான். அதே மாதிரி சில நேரங்கள்ல நன்மையான விடயங்கள் எங்களுக்கு விளங்கும். முன்னுக்கார நன்மையான விடயங்கள் என்ன? ரோட் ஃப்ரீயா இருக்குது, நாம் போற ஸ்பீட் வந்து 60, ஆனா ஹைவேல செல்றாங்க 100 ஸ்பீட்ல உங்களுக்கு போகலாம். அப்ப உங்களுக்கு உங்களோட டெஸ்டினேஷனை வேகமா போயிட்டு அடையலாம். இந்த நேரத்துல எக்ஸலேட்டர் இருக்குது, அதை நெசிக்கினா எனக்கு வேகமாக போகணும். இந்த நேரத்துல அதுவும் ஈமானின் நின்றும் உள்ளதுதான். வெறும் லைட் மட்டும் இருந்து வேலை இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த எக்ஸலேட்டர் இருந்தா எனக்கு நெசிக்கி வேகமாக போகலாம். எனவே நாலேஜ் இருக்குது, இல்ம் எங்களுக்கு தெரியும். லுஹா தொழுந்தா இவ்வளவு கூலி இருக்குது, தஹஜ்ஜுத் தொழுந்தா இவ்வளவு இருக்குது, காலையில மாலையில ஜிக்ர் செஞ்சா அவ்வளவு இருக்குது, இந்த ஹராத்தை செஞ்சா இவ்வளவு பெரிய தண்டனை இருக்குது, எல்லா நாலேஜும் இருக்குது. ஆனா பிரேக்கும் இல்ல, எக்ஸலேட்டரும் இல்ல. சும்மா யோசிச்சு பாருங்க, எந்த மனிதனுக்கு இந்த நாலேஜும் இல்லையோ, லைட்டும் இல்லையோ,
லைட்டும் இல்ல, பிரேக்கும் இல்ல, ஆக்சிலேட்டரும் இல்லாத வாகனம் இருக்குது, அது ரோட்ல எப்படி போகும் என்பதை யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம் என்ன? எங்களோட உள்ளத்துல ஈமான நாங்க அதிகரிச்சு கொள்வோம். எப்ப இந்த ஈமான அதிகரிச்சு கொள்வோமோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஈமான் எங்களை அமல்களின் பக்கம் கொண்டு போகும். எப்ப நாங்க இந்த ஈமான் அதிகரிக்க இல்லையோ நாங்க பாவங்களின் பக்கம் போவதற்கு அந்த பலகீனமான ஈமானே காரணமாக அமையும். ஹுஜ்ரி இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல குளிப்பு வாஜிபாகி கட்டாயமாக குளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை வந்துச்சு. அந்த ஜெயிலர் கிட்ட கேக்குறாங்க, செக்யூரிட்டி கிட்ட, எனக்கு தண்ணி கொஞ்சம் தாங்க குளிக்கிறதுக்கு. சொன்னாங்க, உங்களோட கோட்டா இன்றைக்கு உள்ள கோட்டா முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான் தண்ணி. சொன்னாங்க, நாளைக்கு உள்ள கோட்டாவை இன்றைக்கு தாங்க, எனக்கு கட்டாயம் குளிக்க வேண்டிய தேவை, நாளைக்கு நான் தண்ணி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சொன்னாங்க, நாளைக்கு உள்ள கோட்டாவை இன்றைக்கு தாரதுக்கு எனக்கு அனுமதி இல்லைன்னு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கிதாப்ல வருவது ஹுஜ்ரி இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு கைகளை தூக்கி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு தண்ணி தேவை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிவாயாத்துல வருவது ஒரு சின்ன ஒரு மேகம். அந்த மேகம் அப்படியே ஜெயிலுக்குள்ள வந்து இவருடைய பிரிசனுக்குள்ள வந்து மழை பேஞ்சி இவர் குளிச்சதாக ரிவாயாத்துல வருது. எனவே இதெல்லாம் ஃபேரி டேல்ஸ், சுரங்கனா கதா, கட்டு கதைகள் அல்ல. இதெல்லாம் சஹாபாக்களோட வாழ்க்கையில நடந்தது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப ஈமான் எங்களுக்கு உறுதியாக இருக்குமோ அந்த நேரத்தில் எங்களுடைய அமால்கள் கூடும். அதே மாதிரிதான் ஈமான் அமல் மட்டும் அல்ல, ஈமான் எங்களோட அஹ்லாக், எங்களோட முஆமலா, எங்களோட முஆஷராத், இந்த எல்லாத்திலையும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த குடும்ப வாழ்க்கை சீராகிறதாக இருந்தாலும் அதுக்கும் ஈமான் தான் தேவை. எந்த அளவுக்கு ஈமான் இருக்குமோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த பிளாஷ் லைட் இல்மோட சேர்த்து எப்ப அந்த ஈமானும் இருக்குமோ நாங்க குடும்ப வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்திலையும் அந்த பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய அன்பு, அந்த மனைவிக்கு காட்டக்கூடிய அன்பு, குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சு கொண்டு போகக்கூடிய தன்மை, இந்த எல்லாமே இது ஈமானில் நின்றும் உள்ளது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, خيركم خيركم لأهله وأنا خير لأهلي. உங்களில் மிகவும் சிறந்தவர்கள் யார் என்றா உங்களோட மனைவிமார்களுக்கு சிறந்தவர்கள், நான் என்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த கணவனாக இருக்கிறேன் என்பதை அழகான அமைப்புல சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, யோசிச்சு பாருங்க. சில முன்பின்கள் நடக்கதான் செய்யும். ஆனா அந்த ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குதோ தலாக்குக்கு போக வேண்டிய கேசஸ் இந்த காலத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு பெட்டி இஷ்யூஸ், சின்ன விடயங்கள் குடும்பங்கள்ல தலாக்குக்கு கொண்டு போகும். கவலையான விஷயம். மனைவி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு காசியாரோட பேசுற நேரத்தில் அந்த காசியார் சொல்லுவாரு, எனக்கு ஒரு தலாக் கேஸ் கொண்டு வந்துச்சு, புதின கீரை, இதை என் மனைவிக்கு ஆக்கி தரையலா, எனவே நான் தலாக் கொடுக்கிறேன் என்பதா. சிம்பிள் விஷயம். கேலைன் கவுன்சிலிங் சென்டர் என்று கொலம்புல இருக்குது. இந்த 4 காசிமார்களும் இந்த கவுன்சிலிங் சென்டரோட தொடர்பாக இருக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, திருமணம் முடிச்சு முதல் 3 வருடங்கள்ல வரக்கூடிய தலாக் பசக்கூடிய கேசஸ் உடைய எண்ணிக்கை 70%. 70% இப்ப வரக்கூடிய டிவோர்ஸ் கேசஸ் கொலம்புல மட்டும் டிவோர்ஸ் பசக்கூடிய கேசஸ் 70% திருமணம் முடிச்சு 3 வருடங்களுக்குள்ள. ஒன்றோ திருமணம் முடிச்சு உடனடியா அல்லது ஒரு புள்ளைய பார்த்ததுக்கு பின்னால யோசிங்க. குடும்ப வாழ்க்கை 3 வருடங்கள் வாழ முன்னால 70% தலாக்குக்கு வரும். 20% 3 வருடங்களுக்கும் 10 வருடங்களுக்கும் உள்ள. இன்னொரு 10% கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 10 வருடங்கள் தாண்டினதுக்கு பின்னாலும் தலாக் கேஸ் வந்து கொண்டுதான் இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல, அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல, இந்த குலஃபாய ராஷிதூனுடைய காலத்துல காதிமார்கள் இருந்தாங்க. ஆனா சில வரலாறு ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அந்த காதிமார்களுக்கு தலாக் கேசஸ், பசஹ் கேசஸ் வரவே இல்லை என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்பங்கள் என்றா பிரச்சனை வரதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பிரச்சனை படுத்தக்கூடிய லெவலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. அவங்களோட ஈமான் அது அழகான அமைப்புல சமாளிச்சு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு
அதுலயும் ஒரு தலாக் நடக்கிறதா இருந்தா காதி கிட்ட போகக்கூடிய அளவுக்கு இல்ல, தனக்குள்ளே பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலம் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனைவிட வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இனிப்பு பண்டங்கள் வருவது. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் இனிப்பு பண்டம் வேறொரு மனைவிட வீட்டில் இருந்து வருவது. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தாங்கேலா என்ன நடக்குதுண்டா, அந்த பாத்திரம் அப்படியே கீழே போடுறான். அந்த பாத்திரம் உடையுது, ஹல்வா இனிப்பு பண்டங்கள் எல்லாம் அப்படியே வீசிப்படுது. வேலைக்காரி ஒன்றுதான் கொண்டு வராங்க, ஹாதிமா ஒன்று. இந்த முழு காட்சியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை யோசிங்க, நானும் நீங்களும் இந்த இடத்துல இருந்தா எந்த அமைப்புல சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணிருப்போம்? எப்படி நீங்க உடைப்பீங்க? நீங்க நபியாவோட மனைவி தானே, உங்களுக்கு அஹ்லாக் இல்லையா? பல கேள்விகள் கேட்டிருக்கலாம். உடைச்சத போற இப்ப செஞ்சு கொடுங்க, நல்லொண்டு வாங்கி கொடுங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒரு பெண் நடந்து கொள்ளக்கூடிய முறைய ஈமானுடைய பார்வையில பார்த்தாங்க. இது ஒரு பாவமாக, தவறாக, பலவீனமாக பார்க்க. இந்த நேரத்துல பாவிச்ச வார்த்தை காரத் உம்முக்கும். என்ன பொதுவாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஒரே வேலைக்காரி 2, 3, 4 வீடுகளுக்கு போறேன்டா அந்த செய்திகள் எல்லாமே எல்லா வீடுகளுக்கும் போகதான் செய்யும். உங்களுக்கு தெரியுமா அவங்களோட மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியுமா அந்த வீட்டுல பொம்புல, உங்களுக்கு தெரியுமா இந்த வீட்டுல புள்ளேல் ஒரு ஜாய் ஷைத்தான் புள்ளேல் அப்பா, அந்த வீட்டுல பொம்புலண்டா சரியான மோசம் அப்பா. ஏன் ஒரு வேலைக்காரி 10 வீடுகளுக்கு போனா செய்திகளை பரப்பதான் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்துல பாவிச்ச வார்த்தை காரத் உம்முக்கும். அந்த காதிமா வேலைக்காரிய பார்த்து சொன்னாங்க, உங்களோட தாய், என்னுடைய மனைவி என்று சொல்றது உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய், உங்களுடைய தாய்க்கு ரோசம் வந்துட்டு என்பதா. கதிபத் ஆயிஷா, ஆயிஷாவுக்கு கோபம் வந்துட்டு சொல்லவே இல்லை, பேர சொல்லல, கோபம் என்று சொல்லல, உங்களோட உம்மக்கு ரோசம் வந்துட்டு என்னையோடு உள்ள இறக்கத்தின் காரணமாக. எனவே அது குறை அல்ல. நீங்க வெளிக்கு போயிட்டு ஏதாவது சொன்னதாக இருந்தா முதலாவது நீங்க உங்களோட உம்மா பத்தி குறை சொல்ல போறீங்க, 2வது சொல்றதுக்கு குறை ஒன்று நடக்கவே இல்லை. 3வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான முட்டுக்கால கீழே வச்சு அது எல்லாமே ரசூலுல்லாஹவே கிளீன் பண்ணிட்டாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தவங்க உள்ளுக்கு போயிட்டு பாத்திரத்தை கொண்டு வந்து நல்லொரு பாத்திரம் கொண்டு கொடுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் சொல்றேன் என்ன, தீர கேஸ் தலாக்குக்கு கொண்டு போகுது. ஆனா ரசூலுல்லாஹுடைய காலத்துல தலாக்குடைய கேஸ் சிம்பிளா முடிக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே இமோஷன், ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அவனோட உணர்வுகளை விளங்குறது, அவன மனோநிலைமையை விளங்குறது, இது எல்லாமே ஈமானின் என்றும் உள்ளது. எனவே எப்ப இல்ம் இருக்குது, அந்த பிரகாசமான பார்வையில பாக்குறாங்க, பிரேக்கும் இருக்குது. இந்த இடத்துல நான் கோவப்பட்டு வேலைல்ல, பிரேக் அடிக்கணும், எனக்கு வரக்கூடிய கோவங்களை நான் அடக்கிக் கொள்ளணும். இதைதான் ரசூலுல்லாஹ் படிச்சு தந்தார். ஒரு நாள் ஒரு சஹாபி சொல்றாங்க, நாங்க மஸ்ஜிது நபவிக்கு போனோம். மஸ்ஜிது நபவிக்கு போயிட்டு தொழுந்து கொண்டிருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூத் செஞ்சாங்க, நீண்ட நேரம் எழும்பவே இல்லை. நான் என்ன செஞ்சேன்னா மொல்ல தலையை தூக்கி பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூத்ல இருக்கிறாங்க. நபி அவங்களோட முதுகுக்கு மேல ஒன்றோ ஹசன் அல்லது ஹுசைன் இருந்தாங்க என்பதா. அதை பார்த்துட்டு மறுவனாள் தலையை கீழே போட்டு நான் நினைச்சேன் ஏதோ விரோதிகள் வந்து தாக்கம் செஞ்சாங்களா, அல்லது ரசூலுல்லாஹ்க்கு என்ன சரி நோய் வந்துட்டா. சலாம் குடித்ததுக்கு பின்னால எத்தனையோ பேர் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன நடந்துச்சு, உங்களுக்கு யாரு சரி அட்டாக் பண்ணினாங்களா, உங்களுக்கு என்ன சரி நோய் வந்துட்டா. நீங்க சொல்லக்கூடிய ஒன்றுமே நடக்கல. நான் சுஜூதில் இருக்கக்கூடிய நேரத்துல ஹசன் அல்லது ஹுசைன் என்ற முதுகுக்கு மேல ஏறினார், விளையாடி கொண்டிருந்தார். அவருடைய விளையாட்டுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, இறங்க காட்டி இருந்தேன் என்பதாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது எங்க நடக்குது? மஸ்ஜிது நபவியில இமாமத் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமத் செய்யக்கூடிய நேரத்துல புள்ள வந்து முதுகுக்கு மேல ஏறி நபி அவங்க நடந்து கொண்ட முறை முழு உலகத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டுறாங்க. எவ்வளவு அழகான பண்புகள்! ஏன் அந்த வயசை விளங்குறது, வெளிச்சம், பிரேக், இது எல்லாமே இருக்குது. எந்த நேரத்துல வேகமாக போகணும், எந்த நேரத்துல நிப்பட்டி கொள்ளணும், இது எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு படிச்சு தந்தாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதண்ட ஈமான் கூடக்கூடிய நேரத்துல தான் அவருடைய இபாதத் அழகான அமைப்புல நடக்கும்.
ஒரு மனிதனுடைய ஈமான் கூடக்கூடிய நேரத்துல தான் அவருடைய முஆஷராத், சோசியல் லைஃப், ஃபேமிலி லைஃப் சரியான முறையில் நடக்கும். அவருடைய ஈமான் கூடக்கூடிய நேரத்துல தான் அவருடைய குடுக்கல் வாங்கலும் சீராகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹாதிம் அவரை வக்கீலாக, ஏஜென்டாக நியமிச்சு செல்றாங்க. ஒரு குதிரை ஒன்று வாங்கிட்டு வாங்க, பேமெண்ட்டை நான் தாரன் என்பதா. எனவே அவர் போறாரு. பஜார்ல பார்த்தா ஒருத்தர் குதிரையை விற்கிறாரு, ரொம்ப விலை குறைச்சு 300 தீனார் அல்லது திரகம் நினைச்சுக்கோங்க. எனவே ஈஜாப் கபூல் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் செஞ்சிட்டாரு, முடிஞ்சு தள்ளி கொடுக்கிறது மட்டும்தான் பாக்கி. அப்படியே ஆளை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு காதுல வந்து சொல்றாங்க, நீங்க ஒன்னும் பேச தேவையில்லை, 300 கொடுத்தா விஷயம் முடிஞ்சு. அவ்வளவு சீப்பா கிடைச்சிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த ஆளை கூப்பிடுமோ. கூப்பிட்டு குதிரையும் பாக்குறாங்க, ஆளையும் பார்த்து சொன்னாங்க, நான் உங்களுக்கு 400 தந்தா ஏற்றுக்கொள்வீங்களா? சொன்னாங்க, நல்ல விஷயம். நான் 500 தந்தா எடுப்பீங்களா? சொன்னாங்க, மிச்சம் சந்தோஷம். கடைசிக்கு 700 அல்லது 800 தீனார்களை கையில கொடுத்துட்டு சொல்றாங்க, நீங்க தெரியாம விற்கிறீங்க, இது பொறுமதி ஏண்ட பார்வையில் இவ்வளவுதான். நானும் நீங்களும் பஜார்ல தெரியாம ஒருத்தர் வித்தா 300க்கு, அதையும் முட்டுக்காலுக்கு கீழே தான் அடிக்க பார்த்தோம். என்ன நீங்க அடுத்த கடைக்கு போனா 200க்கு எடுக்கலும்னு சொல்லு. சஹாபி ஈமானுடைய பார்வையால பாக்குறாங்க. இந்த நேரத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அல்ல, ஒருத்தர் தெரியாம விற்கிறாரு. இந்த நேரத்துல ஈமான் இல்முடைய பார்வையால பாக்குறார். அவர் 800 தீனார்களை கொடுத்துட்டு சொல்றாங்க, பாயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்க்கு பைஅத் செஞ்சிருக்கிறேன், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவ நாடுவேன் என்பதா. நலவ நாடு, யாருக்கும் கெடுதிய நாடமான். எனவே எப்ப ஈமான் வருமோ அவருடைய இபாதத் சீராக இருக்கும். எப்ப ஈமான் வருமோ அவருடைய குடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். எப்ப ஈமான் வருமோ அவர் மனைவியோட, அவர் புள்ளைகளோட, அவர் மக்களோட புழங்கக்கூடிய முறை அது சீராக இருக்கும். எப்ப ஈமான்ல பலகீனமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்தில் இபாதத்திலையும் பலகீனம், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக், இந்த எல்லாத்திலையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில பல பலகீனங்கள் உண்டாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்க உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எப்பையும் பார்க்கணும், என்னுடைய ஈமான கூற்றத்துக்கு யாருடைய தரஜா போல, சஹாபாக்களை போல என்னுடைய ஈமான் ஆகினா, சஹாபாக்களை போல, ஏன் நபி அவர்களை போல இல்லைன்னு சொல்றேன்டா. ஈமான் 3 வகை. ஒன்று மலாய்க்காமார்களோட ஈமான், அது கூடாது, அது குறையாது, ஒரே லெவல்ல தான் இருக்கு. இரண்டாவது இருக்குது யாருடைய, நபிமார்களுடைய ஈமான், அது கூடிக்கொண்டே தான் இருக்கும், அது ஒரு நாளும் குறையாது. மூணாவது தான் மனிதர்களுடைய ஈமான், அது கூடும் குறையும். எனவே அந்த மனிதர்கள்ல ஆக சிறந்தவர்கள் நபிமார்களுக்கு பின்னால சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய ஈமான தான் நாங்க எங்களுக்குரிய கிரைட்டீரியாவாக வச்சு, அந்த சஹாபாக்கள் ஈமான எந்த அமைப்புக்கு வளர்ச்சி அடைய வச்சு அவங்களோட இபாதத், அவங்களோட முஆமலாத், அவங்களோட முஆஷராத், அவங்களோட அஹ்லாக்க சீராக்கி கொண்டாங்களோ, நாங்களும் அதுக்குரிய அமைப்புல முயற்சி செய்யறது ஆக பெரிய ஒரு தேவை. எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வாரத்துக்கு காரணம் ஈமானுடைய பலகீனம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.